மீன் செட்டு மீன் தண்ணி கடமா ஏடா தண்ணி தான் வேற ஒண்ணும் கிடையாது. ஐஸ் மாதிரி இது அதான் பிரச்சனை. காவ தண்ணி பிரச்சனை கூட கிடையாது. காவ தண்ணியா கிடையாது. செட்ல இருந்து லைவா வருது. என்னப்பா ஓட்டானா வரடா வெடிடா அப்படியே புண்ணா ஒரே ஃபயர் ஃபிஷ் கட்டிங்க வரேனா நான் சொல்றேன் இந்த காமிங்க. ஓகேவா மீன் தூக்க முடியாது அவ்வளவு வெயிட். அது உள்ள வந்து தூக்கிட்டு ஒரு கையால தூக்கிடலாம். இங்க வந்து உட்காந்து தூக்க முடியாது. நீங்க கவர் கேரளா ஊர் வாங்கிட்டு தான் வரணும். நீங்க அண்ணன் அனுப்பிச்சு விடுங்க. டிஃபன் அடுக்க வரைக்கும் அடிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கவர் தரேன். கிலோ வைங்க இங்க வைங்க. நான் அடுக்க அடிக்கிட்டேன் அடிக்கிறேன். இன்னொன்று 3000 கூட இருக்காது. நான் 2000 ரூபாய் 2500 1000 ரூபாய் 2000 ரூபாய் நான் வேற லெவல் இல்லை. 2000 மேலே போகுது மீன். ஓட்டம் இல்லை. இந்த மீன் ஓட்டம் கிடையாது தான். இது வந்து இது ஒரு விலையை வந்து இன்னைக்கு 3000 ரூபாய். இன்னைக்கு எடுக்கு சொல்லக்கூடாது. கண்டிச்சு போடுறோம். ஆமா அதுதான் நீங்க சொல்லும் போது நான் சொல்லிட்டேன்ல. போடலாம் இன்னும் வந்து இருந்தாலும் பத்தாது. அரை பாக்கெட் தான் பத்து. இன்னொரு பாக்கெட் பத்து. நேற்று கம்மி வேலை. இதோட கம்மி கிடையாது. இன்னைக்கு தான் விலை ரொம்ப கம்மி. ஓகேண்ணா இந்த மாதிரி இலக்காரங்க எல்லாம் ஈஸி தான். நான் வாங்கினா கை ஓடிச்சிடுறேன் மீன். ஆனால் இதுக்கு மேலே சாப்பிட மீன் உடஞ்சிடும். ஆமா செருப்பா அது உடிச்சிட்டு பின்னாடியே வச்சிருப்பா. பை அதுல வேணும். அந்த பக்கெட் என்ன இருக்கு? அதுல அது என்ன மீன்? அப்ப பாத்துட்டீங்க கட்டிங் எப்படி வேணும் அப்படி கட்டிங் பாரு. காலியாக தான் வெட்டிக்கலாம் போடலாம் மேலே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபஸ்ட்டு கடையா? மாமா அவர் ஓகே இது ஓகே முடிவு பண்ணிங்க. ஒன்று போடலாம். அவர் தான் நேரத்தை விட மாட்டாரு. நம்ம தான் நேரத்துக்கு பொறுமையாக பண்ணுவார். சரிவா வஞ்சரம் வந்து ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரேட்டு இது ஒன்று ரேட்டு டேஸ்ட்டு அந்த மீன் டேஸ்ட் தான் வஞ்சிடும். ஹோட்டலில் இந்த மீன் தான் அதிகம் போடுறாங்க. அதான் ஹோட்டல் ஓடுறது தான். ஏன்னா உங்கள் மீன் இன்னும் ரேட்டுனே தெரியல எனக்கு. 200 ரூபா கிலோன்னு வச்சிங்களா? வரலையா? அதுக்கே வரலையா? அதான் புரியுது. அதுதான் எனக்கே ஒன்றும் புரியல. நல்லது இது மீன் தரமான மீன். 1200 தான் விட்டதே. அவங்க 200 எக்ஸ்ட்ரா காட்டும். அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. சுத்தம் கட்டி போச்சு. என்ன கவர் ஓப்பன் பண்ணுங்க. அப்படியே வச்சு திறக்க முடியலையா? பைய குத்துறேன்னா நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இங்கே நீங்கள் டைம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. நீங்கள் பையில கவர் குத்தினா நான் அப்படி போயிடுவேன். அதுதான் சொல்றேன். ஏன்னா கவரில் போய் பொறுமையாக கூட பண்ணிக்கின்றேன். உடையாமல் இருக்கிறதுல போட்டுருனாக்கா புரியுதுங்களா? தலையை வாழ் தனியாக போடுவோம் கவரில். மீன்லாம் நீங்கள் போய் பொறுமையாக போயிட்டு பங்கு வச்சிங்க. இதில் போடுவா அப்படியே அடிக்கிறேன். என்ன பண்ணுங்க? அதிலே போடலாம். இதுதான் குழம்புக்கு இனிமே. எவ்வளோண்ணா சொல்லலாம்? 250 ரூபா. நான் பார்த்து சொல்லலாம். நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியும். அங்கேயே கொடுத்துருப்பீங்க. இது பெரிய மீன். அப்படியா? அப்போ வந்து இங்கே வந்து கை பத்திரம். இது பெருசுண்ணா மீன். இது மீன் பெருசுண்ணா. இது மிஞ்சி போனா என்ன ஒரு 50 ரூபா கூட தம்பி தான் கொடுத்துருப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அதிகம் கேட்க மாட்டேன். எப்பவுமே கேட்க மாட்டேன். வஞ்சின எவ்வளோ வெட்டினா 100 ரூபா. நான் தான் கவர் கொடுக்குறேன். அவர் சொல்லினாங்க மேலே படப்போது நானும் கவனிச்சுதாங்கிறேன். என்னோட வேலை கேட்டாக்கிறேன். மேலே கையில் வந்து கவனிச்சு இருப்பேன். அது தலை இருக்குல்ல அந்த தலையை தனியாக போட்டுட்டு பங்கு வைக்கிறது கொடுத்து பங்கு வச்சிங்க. நம்ம வீடு தானே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னொரு சொல்கிறேன் மருந்து
அது எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்போ போய்ங்க அது அண்ணா யார் அது அண்ணா கொஞ்சம் நேரம் என்ன ஓடா கொஞ்சம் நேரம் வைங்க வரேன். இது வந்து மசாலா போட்டு 1 மணி நேரம் ஊறணும். ஆமாம் கண்டிப்பா மசாலா இஞ்சி போட்டு வரேன். குழம்புக்கு எல்லாம் வேணுமா? குழம்புக்கு நிறைய வேணுமா இல்லை எல்லாத்தையும் குழம்பு போடுவா? சீலா போட்டோண்ணா கீழே எடுத்து வச்சுட்டு நீ பட்டுன்னு வச்சிருவ எனக்கு தெரியும். சரிண்ணா இந்த மாதிரி பண்ணிடுறா. அவனுக்கு ஹெல்ப் தான் பண்றான். பாதி கொண்டு வேணுமா? தெரியும்ல போட்டுருவா கஷ்டப்பட்டேன்னு. நம்மளால தேய்ச்சினா நம்மளுக்கு என்ன ப்ரோஜனம் இல்லை. பாரு சீரியா பாரு. ஃபோன் போட்டு அந்த செல்லு இன்னும் சொல்லு யாரா அண்ணாக்கு நீ தானே கால் பண்ணணும். நான் 2 செல்லு வச்சுருக்கேன். என்ன பண்ணுறேன் ஃபோன் பண்ணி காலையில் வைக்குவா. சரி வேணும் சிம் இல்லையா? செல்வம் என்ன பண்ணுறேன் எப்படி சொல்லி சாப்பிடுவா? வாங்க அதெல்லாம் அந்தர்கானே எவனோ வரதில்லை. நான் முள்ளுக்குது போல தெரியும். அது எங்க இருக்கு பார்க்குறேன். 2 முள்ளு 1 முள்ளுனா பரவாயில்ல. பசியில் இருந்திருப்பான் போல. 1 முள்ளு பரவாயில்ல. 2 முள்ளு இருக்குது. அண்ணா கொஞ்சம் நேரம் ஆகும்ண்ணா. காலையாக எடுத்து கொடுங்கண்ணா. இது நிறையா இருக்குது மீன். இங்கே வரைக்கும் இருக்கு. 1 மணி நேரம் மேலே ஆகும். லாஸ்ட்டாக போயிடுங்க. ஃப்ரீயாக இருக்கு தம்பி. இங்கே தான் முன்னாடி ஜனமாக இருக்கும். ஆனால் ஏற்றுக்குன்னு தான் இடம் வைக்க முடியாதுங்க. நல்லா போட்டுருக்கு. மற்ற எப்படி போடுறாங்க.